मैं तुम्हारा डैड हूँ। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க? டோட்டலி ரொம்ப டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு படத்தை உங்கள் லைஃப் டைமில் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்குப்பா இந்த படம். ஒரு சூப்பர் பவரை நம்ம இப்படி இல்லாமல் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். ஹோம்லேண்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹோம்லேண்டர் சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. பட் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அப்படி என்னடா இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது த பிரைட் பர்ன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நான் தான் ஜெகன். இது உங்க சினிமா மச்சி. இந்த படத்தோட ஆரம்பத்திலே நமக்கு ரெண்டு பேரை காட்டுறாங்கல்ல. பொண்ணு பேரு டோரி, பையன் பேரு கயல். இவங்க ரெண்டு பேரை பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு குழந்தைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ரொம்ப நாளாவே இவங்க குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்களோட வாழ்க்கையில அன்னைக்கு ஒரு நாள் மாறிச்சு. என்னன்னு கேக்குறீங்களா? படத்துக்குள்ளேயே போலாம். அன்னைக்கு அப்படிதான் அன்னைக்கு ராத்திரி இவங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது வீட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து என்னமோ வந்து விழுது. அது இவங்களும் அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வெளியே போயிட்டு பாக்குறாங்க. அப்படி இந்த சீன் கட்டாக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன குழந்தைய காட்டுறாங்க. எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது தான் தெரிய வருது இது நம்ம கயல் அப்புறம் டோரிக்கு பிறந்த குழந்தை. இந்த குழந்தைய அப்படியே நம்ம காமிச்சிட்டு அப்படியே இந்த குழந்தை வளர ஸ்டேஜையும் நம்ம காட்டுறாங்க. இப்போ அப்படியே சில வருஷத்துக்கு அப்புறம் நம்ம டோரியை தான் காட்டுறாங்க. தன்னோட பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டே இருக்காங்க பாருங்க. அப்போ அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பண்ணை வீட்டுக்குள்ள தன்னோட பையன் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். இவன் தான் அந்த பையன் பிராண்டன். அதாவது நம்ம டோரிக்கு பிறந்த பையன் பிராண்டன். நம்ம பிராண்டனை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சமத்து பையன். அம்மா அப்பா பேச்ச மீறவே மாட்டான். ஸ்கூல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம பிராண்டன் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதை விட அவங்க ஆன்சரையும் தாண்டி ஆன்சர் பண்றான். அதான் நம்ம பிராண்டன். இந்த மாதிரி வந்து நம்ம பிராண்டன் அப்ப ஆன்சர் பண்ண அப்ப நம்ம பிராண்டன் பக்கத்துல ஒரு பொண்ணு நம்ம பிராண்டனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறா, ஒரு மாதிரி கேவலமா என்ன இந்த பையன் பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டனா இருக்கட்டும் ஒரு மாதிரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லத்தனமான சிரிப்பு சிரிக்க அப்படியே இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா கட்டாக அன்னைக்கு ராத்திரி தான் நம்ம காட்டுறாங்க. பிராண்டன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது காலையில இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பண்ணை வீடு இருந்துச்சு தெரியுமா? அந்த வீட்டு உள்ள என்னமோ ரெட் கலர்ல லைட் எரியுது. அப்படி லைட் எரிஞ்சுட்டே இருக்கும்போது யாரோ வந்து என்னமோ முணுமுணுக்கிற சவுண்ட் மாதிரி கேக்குது. நம்ம பிராண்டனோட காதுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு மாதிரி கேட்க பிராண்டன் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நடுங்க ஆரம்பிச்சோன்னே அப்படியே என்ன ஆகுதுன்னா நம்ம பிராண்டன் அப்படியே அவனுடைய விண்டோ டோர் இருக்கு இல்லையா அதை ஓபன் பண்ணி அப்படியே கீழே குதிச்சிடறான். டே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நம்ம பார்த்துனே இருக்கும்போது இந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டனோட அம்மா காதுல கேட்டுருது. அப்படி கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பிராண்டனோட அம்மா வந்து அதாவது டோரி என்ன பண்றாங்கன்னா பிராண்டன் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேட அவன் ரூம்ல பாத்தீங்கன்னா பிராண்டன் ஆளே காணும். உடனே நம்ம டோரி என்ன பண்றாங்கன்னா அந்த பண்ணை வீடு இருக்கு இல்லையா அங்க போயிட்டு நம்ம பிராண்டன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. போய் பார்த்தா பிராண்டன் அங்கதான் இருக்கு. பிராண்டன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா அந்த இடத்துல போயிட்டு அங்க உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்க நம்ம பிராண்டனோட அம்மா அதாவது டோரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டனை எழுப்பி என்னப்பா இங்க என்னப்பா பண்ற, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் படுக்க வைக்க இப்படியே அன்னைக்கு ராத்திரி அன்னைக்கு முடிய மறுநாள் பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டனுக்கு பர்த்டே. நம்ம பிராண்டன் அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம பிராண்டனோட அப்பா என்ன சொல்றாருன்னா இங்க பாருப்பா இந்தப்பா பில்வெட்ற மிஷின் இதை வச்சு நம்ம கார்டனை கொஞ்சம் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டனோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஷினை நம்ம பிராண்டன் கையில கொடுக்க நம்ம பிராண்டன் அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல நம்ம பிராண்டன் என்ன பண்றான்னா அந்த மிஷினை ஹெவியா ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான் பாருங்க. அவன் ட்ரை பண்ணதுல அந்த மிஷின் எங்கேயோ போயிட்டு பறந்து போயிட்டு விழுது. நம்ம பிராண்டனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நான் லைட்டா தானே யூஸ் தான் இது எப்படி அவ்வளவு தூரம் போயிட்டு விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் கிட்ட போயிட்டு பார்த்தா மிஷின் அங்க போயிட்டு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம பிராண்டன் என்ன பண்றான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்திட்டு இருக்க அந்த ஃபேன் இல்லையா அந்த ஷார்ப்பா இருக்கும் அந்த பிளேடு உள்ள அவன் கையை விட்டா அந்த பிளேடே உடையிற அளவுக்கு நம்ம பிராண்டனோட கை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்பனா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சீன் கட்டாக இப்ப அன்னைக்கு ராத்திரி ஆகுது. நம்ம பிராண்டனுக்கு பர்த்டே இல்லையா அதனால அன்னைக்கு ராத்திரி நம்ம டோரி அப்புறம் கயலோட அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்ட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பிராண்டனோட பர்த்டேல அதனால கயலோட ஃப்ரெண்டு அதாவது அவர் என்ன பண்றாருன்னா நம்ம பிராண்டனுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது உள்ள ஒரு பெரிய கன் இருக்கு. அப்ப நம்ம கயல் என்ன பண்றாருன்னா ஏன்டா என் பையனுக்கு 12 வயசு தான் ஆகுது, இந்த வயசுல யாராச்சும் அவனுக்கு கன்னு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்களா, அது குடுறா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல் வாங்கி வச்சுக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டன் ஒரு மாதிரி கடுப்பாகிறான். அப்பா அது எனக்கு வேணும்ப்பா, அது என்னோட கிஃப்ட் ஒழுங்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சை தட்டுறான் பாருங்க. அந்த இடத்துல இருக்கிற லைட்ஸ் கரண்ட் எல்லாமே 1 செகண்ட் ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆகுது. அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையிலும் அப்புறம் டோரியும் நம்ம பிராண்டனை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்புறாங்க. இப்போ மறுநாளும் ஆகுது. நம்ம பிராண்டன் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் ஸ்பூனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா வாயிலே வச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நம்ம கையில் பார்த்துட்டு பிராண்டன் என்னப்பா பண்ணிட்டு இருக்க, ஸ்பூனை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூனை வாங்கி பார்க்க அந்த ஸ்பூனை பார்த்தா நம்ம பிராண்டன் நல்லா கடிச்சு வச்சிருக்கான். இதை பார்த்தா நம்ம கையிலுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்னடா இவன் இப்படி எல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம டோரி இருக்காங்க இல்லையா அவங்க போயிட்டு நம்ம பிராண்டன்
ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் பிராண்டனோட பெட்டு கடையில் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, இமேஜஸ்லாம். இதை பார்த்து நம்ம டோரி அப்புறம் கையில் ஒரு மாதிரி ஷாக்காக இப்போ அன்றைக்கி திரும்ப ராத்திரி ஆகுது. நம்ம கையில் இருக்கார் இல்லையா, அவருடைய பண்ணையில் வந்து ஒரு மாதிரி சவுண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் என்ன பண்ணுறாருன்னா அவர் கையில் ஒரு கன் எடுத்துகிட்டு அவருடைய ஷெட்யூலில் போனால் அந்த ஷெட்யூலில் அந்த அவரோட கோழி பண்ணை இருக்கு இல்லையா, அது முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான் முறைச்சிக்கிட்டு. அப்போ நம்ம கையில் பிராண்டன் நீங்கள் பாருப்பா, நீங்களாம் இருக்கக்கூடாது, நீ உன்னோட ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் நம்ம பிராண்டனை அனுப்பி விட்டு இப்போ நல்லா நடுராத்திரி ஆகுது. நம்ம கையில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது பண்ணையில் என்னமோ சவுண்டு கேட்குது. நம்ம கையில் என்னடா இது, நான் இப்போதானே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் மறுபடியும் பண்ணையில் போயிட்டு பார்க்க அங்கே போயிட்டு பார்க்கும்போது தான் தெரிய வருது அங்கே இருக்கிற எல்லா கோழிகளும் இறந்து போயிருக்கு. இந்த விஷயத்த பார்த்து நம்ம கையில் ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்க உடனே போயிட்டு நம்ம டோரியை வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டாரு. இங்கே பாருமா, இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம பையன் வேலை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கோழியெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தான். மார்னிங் என்னடானா ஸ்பூன் வந்து ஒரு மாதிரி கடிச்சிட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குமா, நம்ம பையன் மேலே அவனை கொஞ்சம் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்ல டோரி வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்பவே மாட்டாங்க. ஏங்க அவனுக்கு 12 வயசு தான் ஆகுது, அவன் சின்ன பையன், அவன் எப்படி இதெல்லாம் பண்ணுவான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு மூஞ்சி தூக்கின்னு கிளம்பிட நம்ம கையிலுக்கு ஒன்னே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையிலுக்கு பிராண்டன் மேலே என்னமோ ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. இப்போ அன்னைக்கு மார்னிங் ஆகுது. நம்ம பிராண்டன் என்ன பண்ணுறான், அவங்க ஸ்கூலில் பிடி பீரியட் போல இருக்கு. எல்லா பசங்க கூடயும் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்க. அப்புறம் நம்ம பிராண்டனோட டர்ன் வரும்போது அந்த நம்ம பிராண்டன் ஒரு பொண்ணு கலாய்ச்சிருப்பா தெரியுமா, அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா நம்ம பிராண்டனை ஒரு மாதிரி கீழே தள்ளி விட்டுறா. நம்ம பிராண்டனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. அப்போ அந்த பொண்ணே வந்து நம்ம பிராண்டனை கை கொடுத்து எழுப்புறா பாருங்க. அப்போ நம்ம பிராண்டன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணோட கையை பிடிச்சி அந்த பொண்ணோட கையை அப்படியே உடச்சு விட்டுறான். அவ்வளோதான் போச்சு. நம்ம பிராண்டனை ஸ்கூலில் பிரின்சிபல் ரூமில் கூப்பிட்டு நம்ம பிராண்டனை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ திரும்ப அன்னைக்கு ராத்திரி ஆகுது. நம்ம பிராண்டன் நல்லா தூங்கிட்டே இருக்கான். அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த ரெட் கலர்ல ஒரு லைட் எரியும் தெரியுமா, அந்த பண்ண ஷெட் உள்ள அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம பிராண்டனோட காதுக்கு என்னமோ ஒரு வேர்ட்ஸ்லாம் கேட்குது. இந்த உலகத்தை அழிச்சிரு, இந்த உலகத்தை அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டனும் அந்த சவுண்டை கேட்டு ஹிப்னோடைஸ் ஆகி அந்த ரெட் கலர் லைட் எரியிற அந்த ஷெட் உள்ள போறோம். அங்க போன நம்ம பிராண்டன் அப்படியே காத்தா பறந்துட்டு இருக்க. இந்த விஷயத்த நம்ம டோரி பார்த்து நம்ம பிராண்டனை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம பிராண்டன் பறந்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்படி அவன் விழும்போது அவன் விழுந்துட்டு இருந்தா அந்த இடத்துல பக்கத்துல பார்க்கும்போது என்னமோ ஒரு உருண்டை மாதிரி இருக்கு. இதை பார்த்து நம்ம பிராண்டன் அவங்க அம்மா கிட்ட கேட்கறான், அம்மா எனக்கு என்னமாச்சு, நான் யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த இடத்துல நம்ம டோரி ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இங்க பாருப்பா பிராண்டன், நீ வந்து எங்களுக்கு பிறந்த பையன் இல்லப்பா, நீ வந்து கடவுளால எங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு பையன்பா. எனக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப நாளாவே குழந்தை இல்லப்பா, நாங்க ரொம்ப நாளா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தோம் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ராத்திரி அப்படிதான் நீ வந்த மேல இருந்து, நீ எங்களுக்கு கடவுளால கொடுக்கப்பட்ட குழந்தைன்னு நானும் அப்பாவும் உன்னை வளர்க்க ஆரம்பிச்சோம்ப்பா. இந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை இந்த பக்கமே அனுப்ப மாட்டேன். ஆனா இப்போ இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்ல பிராண்டன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல, இதை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். அவ்வளவுதான். இப்ப திரும்ப அன்னைக்கு நடுராத்திரி ஆகுது. நம்ம பிராண்டன் நல்லா ரோட்ல நின்னுட்டு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த கை உடைச்சா தெரியுமா நம்ம பிராண்டன் ஒரு பொண்ணை, அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம பிராண்டன் அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்கறான். இனிமே நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்டுட்டு அடுத்த செகண்டே பார்த்தா பிராண்டன் அந்த இடத்துலயே இல்ல. கட் பண்ண நம்ம பிராண்டன் எங்க தெரியுமா இருக்கான், அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, நம்ம பிராண்டன் ஒரு இடத்துல சாப்பிட்டு இருந்தானே, அவனுக்கு கூட கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்களே, அந்த இடத்துல இருக்கிற ஒரு பொண்ணை நம்ம பிராண்டன் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை அவன் கண்ணுல இருக்கிற லேசர் பவர் மூலியமா அந்த பொண்ணை கொலையே பண்ணிடுறான். இப்போ இதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட கதையே அப்படியே டேர்ன் ஓவர் ஆக போகுது. வெயிட் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம பிராண்டனோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்க போன நம்ம பிராண்டன் அவங்க அப்பா அம்மா, ஏய் பிராண்டன் எங்கடா போன, ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம பிராண்டன் என்ன தெரியுமா சொல்றான், அதுவா நான் வந்து லைஃப்ல எப்படி முன்னேறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ நான் பெட்டரா ஃபீல் பண்றேன், நான் வெளியே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மந்தமே இல்லாம நம்ம பிராண்டன் ஒரு மாதிரி கதை கொடுக்க நம்ம கையலுக்கும் அப்புறம் டோரிக்கும் ஒண்ணுமே புரியல. ஓ அப்படியாப்பா, சரிப்பா நீ ஒரு ரூமுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டன் வந்து அவனுடைய ரூமுக்கு அனுப்பிச்சு விட்டு அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் காட்டுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த லேடி இறந்து போனாங்க இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த போலீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்ப அந்த போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு மிரர்ல ஒரு சிம்பிளை ஒன்று பாக்குறாரு. அது பார்க்க ஒரு மாதிரி பி மாதிரி இருக்கு. இப்போ இந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் நோட் பண்ணி வச்சுக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி தான் ஆகுது. பிராண்டன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதுல என்னமோ முணுமுணுக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம கையில தான் காட்டுறாங்க. நம்ம பிராண்டனோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சரக்குலாம் அடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா கேம்லாம் விளையாடிட்டு இருக்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையிலோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு வந்து நம்ம பிராண்டன் போயிட்டு இருக்கான். போயிட்டு இந்த மாதிரி நம்ம கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த லேடி என்ன திரும்ப சொல்றாங்க, டேய் பிராண்டன் இந்த டைம்ல நீ என்னடா என்கிட்ட பேசணும், நீ ஃபர்ஸ்ட் உன்னோட வீட்டுக்கு கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு அந்த லேடி அனுப்பி விட்டு நம்ம பிராண்டனும் அப்படியே சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அதான் நம்ம கையிலோட ஃப்ரெண்டு தான் இந்த லேடியோட ஹஸ்பண்ட். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்னங்க நான் இந்த மாதிரி தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வருது, நீங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜ் போட்டு விட்டு இவங்க படுத்து தூங்கிட. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க தூங்கிடுறாங்க. நம்ம கையிலோட ஃப்ரெண்டு அதாவது இந்த லேடியோட ஹஸ்பண்ட் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து பாத்ரூம்ல அப்படின்னு ஃப்ரெஷ் அப் ஆக பின்னால பார்த்தா நம்ம பிராண்டன் நின்றுட்டு இருக்கான். அப்போ இந்த ஃப்ரெண்டு பிராண்டனை பார்த்து ஷாக் ஆக, ஏ பிராண்டன் நீ என்னடா இங்க
இங்க பண்ற, அதுவும் எங்க வீட்டுல இந்த டைம்ல? நீ ஃபர்ஸ்ட் வா, உங்க வீட்டுக்கு போலாம், வா தக்காளி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம பிராண்டனை கூட்டிட்டு போக, பிராண்டன் என்ன பண்ணுவானா நம்ம ஃப்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றானா. அவரா பறந்து போயிட்டு விழுறாரு. உளுந்து ஏந்து நம்ம பிராண்டன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிய வருது பிராண்டன் அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஐயோ இந்த பையன் நைட் டைம்ல எங்கடா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுமே பிராண்டன் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டனை கார் எடுத்துட்டு தேடிட்டே போயிட்டு இருக்க. அப்ப இந்த பிராண்டன் என்ன தெரியுமா பண்றான், அப்படியே நல்லா சுட்டெல்லாம் மாட்டிட்டு பறந்து வந்து இந்த ஃப்ரெண்டோட கார் இருக்கு தெரியுமா, ட்ரக், இதை வந்து அப்படியே மேலா போல தூக்கி அப்படியே செங்குத்தா மேல இருந்து கீழே போடுறான் பாருங்க. அந்த ஒரு விபத்துல வந்து ஃப்ரெண்டோட ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொழந்துக்குது. வாய் மேல வாய் கீழே ஃபேஸ் மேல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் போச்சு, ஆளு காலி. உடனே நம்ம பிராண்டன் என்ன தெரியுமா பண்றான், ஃப்ரெண்டோட பிளட் இருக்கு இல்லையா, அந்த பிளட்டை எடுத்து அந்த ரோட்டு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய சிம்பிளை போட ஆரம்பிக்கிறான். பி அப்படின்னு சொல்லிட்டு, பிராண்டன் இல்லையா அதான் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அவ்வளவுதான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம பிராண்டனோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கேயா நம்ம பிராண்டனோட அம்மா டோரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குலாம் கால் பண்ணி, ஏங்க என் பையன் இன்னும் வரலங்க, அவனை நீங்க பாத்தீங்களா, லாஸ்டா வந்தா நம்ம ஸ்கூலுக்கு அப்படின்னு விசாரிக்க, இந்த சமயம் பார்த்து நம்ம பிராண்டனும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். இதை பார்த்து நம்ம பிராண்டனோட அம்மா வந்து, ஏ பிராண்டன் எங்கடா போன, ஆமா எங்க உன் டிஷர்ட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டன் கிட்ட ஒரு கொஸ்டின் எழுப்ப, அதுக்கு இந்த வாண்டு பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸும் கூட வெளியே சாக்கர் விளையாடிட்டு இருந்தேம்மா, அதாம்மா எனக்கு வந்து லேட் ஆயிடுச்சு, என் டிஷர்ட் கூட நல்லா அழுக்காயிடுச்சுமா, நானே கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு மேலே போயிட்டுருவான். பைபிள் ரத்தக்காரா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன சாக்கு சொல்லிட்டு போது பாத்தீங்களா. இந்த பிராண்டன் பையன் இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவானே இவங்க நினைச்சு கூட பார்க்கல. அப்ப நம்ம டோரி வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்ம பையன் எப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க, அப்பதான் நம்ம கையில் போட்டு உடைக்கிறாரு. நீங்க பாரு நம்ம பையன் மேல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நம்ம வீட்டுல இருக்கிற கோழிகளை கொண்டது கூட அவன் தான் நினைக்கிறேன், எனக்கு என்னமோ பிராண்டன் பண்றது சரியில்லமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா நீங்க ராத்திரியும் ஆகுது, இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதான்ப்பா நம்ம கையில் அப்புறம் டோரி நம்ம கையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கனவு வருது. அந்த கனவுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அதுதான்ப்பா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்துருப்போம் இல்லையா, மேல இருந்து ஒரு ஏதோ ஒன்று விழுந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்பதான் காட்டுறாங்க. அப்ப என்ன இருக்குன்னா அந்த காட்டு பகுதி உள்ள மேல இருந்து என்னமோ ஒன்று வந்து விழுந்திருக்கு. அந்த விழுந்ததுல இருந்து தான் நம்ம பிராண்டனே கிடைச்சிருக்கான். அது உள்ள தொட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது உள்ள நம்ம டோரியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டனை தூக்கி வச்சுட்டு இவன் இதுக்கப்புறம் நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கையிலும் நம்ம டோரியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டனை அடாப்ட் பண்ணி வளர்த்து இருந்திருக்காங்க. இப்போ கட் பண்ணா நீங்க மார்னிங் ஆகுது, நம்ம கையிலோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர் இறந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோரி அப்புறம் கையிலுக்கு தெரிய வர அவங்களுமே போயிட்டு நம்ம கையிலோட ஹஸ்பண்டோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறுதலா ஒரு சில வார்த்தைகள் பேச, அப்படியே ஆறுதலா படுத்திட்டு இந்த சோகமான விஷயத்த வந்து நம்ம பிராண்டன் கிட்ட டோரியும் கையிலுமே சொல்ல, நம்ம பையன் என்னடானா ஓகே இறந்துட்டாரா, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சாப்பிட்டு இருக்கான். அப்ப நம்ம கையில் வந்து டே இங்க பாரா பிராண்டன் உங்க அங்கிள் செத்துட்டாரா, அவரு போயிட்டாரா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம பிராண்டன் என்ன தெரியுமா சொல்றான், திமிரா, ஓ இப்போ நான் அழுவணுமா, இப்போ என்ன அழுவ சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுது. ஏன்டா எவ்வளவு தைரியம் தானே இப்படிலாம் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கைகளை பார்க்க பிராண்டன் வந்து அவங்க அப்பாவே தூக்கி போட்டுறான். அவரு போயிட்டு பின்னால செவத்துல டொம்முன்னு இச்சுக்க நம்ம டோரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டனை அப்படியே கூல் டவுன் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து நம்ம பிராண்டன் மேல நம்ம கையிலுக்கு என்னமோ ஒரு டவுட் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே நம்ம கையில என்ன பண்றாருன்னா பிராண்டன் குளிச்சிட்டு இருப்பான் இல்லையா, அந்த சமயம் பார்த்து நம்ம கையில் பிராண்டனோட ரூம்குள்ள போயிட்டு பிராண்டன் ஏதாச்சும் ஒளிச்சு வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தேட, பிராண்டன் கொண்டு வந்தா தெரியுமா அந்த டிஷர்ட், அந்த டிஷர்ட் நம்ம கையில் கிட்ட கிடைக்க அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமயம் பார்த்து நம்ம பிராண்டன் வந்துடுறோம். உடனே நம்ம கையில இல்லப்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டன் கிட்ட இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு கீழே வந்துட ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோரி கிட்ட வந்து, டோரி இதை பாரு, இந்த பனியனை வந்து நான் வந்து நம்ம பையனோட ரூம்ல இருந்து எடுத்தோமா, அவன் அன்னைக்கு மறைச்சு கொண்டு வந்தா தெரியுமா அந்த டிஷர்ட், இதுல பாரு பிளட் காரெல்லாம் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டை வந்து இந்த பிராண்ட்ல தான் கொண்டு இருப்பான்னு நினைக்கிறேன், அவன் பாரு என்னென்னமோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்து நம்ம டோரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்ல, அப்ப நம்ம டோரி என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இங்க பாருங்க அவனுக்கு 12 வயசு தான் ஆகுது, அவன் சின்ன பையங்க, அவன் எப்படிங்க இந்த வேலை எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு டோரி வந்து நம்ம பிராண்டன் பக்கம் சப்போர்ட் பண்ண, அவ்வளவுதான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பக்கம் முட்டிக்க, இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ரெண்டு கொலைக்கும் என்ன சம்மதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளை தான் கம்பேர் பண்ணி பாக்குறாரு. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்லயும் பி இருக்கு, இந்த ரோட்லயும் பி இருக்கு, சோ யாரோ ஒருத்தன் தான் இந்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் யோசிச்சுட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம கையில தான் காட்டுறாங்க. கையில என்ன பண்ணலாம்னா அவங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் இந்த மாதிரி வந்து நான் பிராண்டனை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ண, இப்போ ஓரளவுக்கு டோரியும் ஓரளவுக்கு காமா வராங்க. அப்படியே மார்னிங் கட் பண்ணா நம்ம கையில் அப்புறம் பிராண்டன் ரெண்டு பேருமே சேர்ந்து காட்டுக்குள்ள நம்ம ஒரு சின்ன ஒரு வேட்டையாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம கையில் இருக்காரு இல்லையா, அவர் வந்து நம்ம பிராண்டனை எதனா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து நம்ம பிராண்டனோட தலைக்கு மேலேயே ஏம் பண்ண, அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம டோரியை தான் காட்டுறாங்க. நம்ம டோரிக்கு இப்போதான் எல்லா விஷயமும் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம பிராண்டன் இருக்கான் இல்லையா, அவனுடைய நோட் புக் ஒன்று நம்ம டோரி கையில் கிடைக்குது. அந்த நோட் புக்கில் என்னென்னலாம் இருக்குன்னா நம்ம பிராண்டன் இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்னலாம் பண்ணானோ அது எல்லாமே வரைஞ்சி வச்சிருக்கான். ஒரு பக்கம் டோரி இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம கையில் வந்து நம்ம பிராண்டனை ஷூட் பண்ணிடுறாரு, அதாவது தலையிலேயே. நம்ம பிராண்டனுக்கு ஒண்ணுமே அவ்வளவுதான். நம்ம பிராண்டன் வந்து கடுப்பாயிடுறான். அப்பா ஏன் பாயிட்டு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பான்னு கூட பார்க்காம அவங்க அப்பாவை கண்ணோட அந்த லேசர் பவர் இருக்கு தெரியுமா, அந்த பவரை விட்டு அவங்க அப்பாவே சாவடிக்க, அப்படியே இந்த பக்கம் நம்ம டோரி என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி, என்னங்க நீங்க சொன்னது கரெக்டுங்க, நம்ம பிராண்டன் நம்ம பையன் தாங்க எல்லாமே பண்ணிருக்கான், அவன் தாங்க எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆப்போசிட்ல இருந்து வேற யாருமே இல்ல, நம்ம பிராண்டன்
பிராண்டன் தான் பேசுறான். அம்மா நான் தான் பிராண்டன், அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொல்ல நம்ம டோரிக்கு அதிகாலையும் போறாங்க. அப்ப நம்ம டோரி என்ன கேக்குறாங்கன்னா, அம்மா பிராண்டன் நீ எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா நான் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை உடைச்சு போட்டு இந்த பிராண்டன் பையன் அவங்க அம்மானு கூட பார்க்காம அந்த வீட்டை ரணகுலமா பறந்து பறந்து இப்படி அப்படின்னு அட்டாக் பண்றான். ஒரு கட்டத்துல நம்ம டோரி வந்து அப்படியே அப்படின்னு கொஞ்சம் மயங்கி போயிட்டு 911 கால் பண்ணிட்டு கரெக்டா அந்த இடம் பார்த்து நம்ம போலீஸும் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. அப்போ இந்த கருப்பு ஒரு ஆஃபீஸர் இருக்காரு இல்லையா, இவர் வந்து நம்ம டோரி எப்படியாச்சும் காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தா இந்த ஆளியா நம்ம பிராண்டன் வந்து போட்டு தள்ளிடுறான். அவ்வளவுதான், இந்த போலீஸ் ஆஃபீஸர் குழம்பு மாதிரி ஆயிட்டாரு. இந்த விஷயத்த பார்த்தா நம்ம டோரியா இருக்கட்டும், அந்த போலீஸ் கூட வந்தா இன்னொரு போலீஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஸ்டன் ஆகி நிக்க. அவ்வளவுதான், நம்ம கருப்பு போலீஸோட அசிஸ்டன்ட் அவங்க போலீஸ் டீம் கிட்ட சீக்கிரமா எங்களுக்கு ஹெல்ப் வேணும், சீக்கிரமா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ண. அவ்வளவுதான், பிராண்டன் பையன் இந்த லேடியுமே போட்டு தாக்கிடுறான். அவ்வளவுதான், இந்த லேடியுமே காலி. அப்ப நம்ம டோரி என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா. பிராண்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மூலியமா கீழே வந்திருப்பான் தெரியுமா இந்த பூமிக்கு. அதுல இருந்து நம்ம டோரி வந்து இதுல ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்குமே நம்ம பிராண்டன் வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறான். அப்ப நம்ம டோரி என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருப்பா நான் உன் அம்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு மேல்பிளேட் பண்ண நம்ம பிராண்டனா சிக்குவானா, அவன் என்ன பண்றானா அப்படியே அவங்க அம்மா அப்படியே மேலாக்க தூக்கின்னு போயிட்டு வானத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே அங்க இருந்து கீழே போட்டுடுறான். அவ்வளவுதான், மேல இருந்து கீழே விழுந்து அம்மா காலி. அப்படியே பிராண்டன் பக்கம் ஒரு ஃபிளைட் ஒன்று வர இந்த இடத்துல நம்ம பிராண்டன் ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்றான் பாருங்க, நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஃபிளைட்டே தூக்கின்னு போயிட்டு நம்ம டோரியோட வீட்டு உள்ளே சொருவிடுறான். மறுநாள் ஆகுது, அந்த இடத்துல நிறைய போலீஸ் பிரஸ் எல்லாருமே வராங்க. என்னென்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபிளைட் வந்து ரிப்பேர் ஆகி இந்த மாதிரி இந்த வீட்டில் விழுந்துருச்சு, ஃபிளைட்ல வந்தவங்க எல்லாருமே காலி, வீட்டுக்குள்ள இருந்தவங்கள காலி, அதுல ஒரே ஒரு பையன் தான் தப்பிச்சிருக்கான், அதுதான் இந்த பிராண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டனுக்கு பாருங்க பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா என்ன ஒரு வில்லத்தனமா எப்படி அப்பாவி மாதிரி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த படமும் முடியுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட்ல ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த உலகத்தையே அதாவது அந்த நாட்டையே அப்படியே அடிச்சு சுக்குநூறா ஆக்கிட்டு இருக்கான் இந்த பிராண்டன். இந்த ஒரு விஷயத்த நிறைய யூடியூபர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய மக்களுக்கு, இவன் ஏதாச்சும் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு இந்த படம்? நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, நல்லா படம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏதோ ஒன்று எனக்கு வெறுப்பாச்சுல, உங்களையும் வெறுப்பாக்கணும்னு தான் இந்த படத்தை போட்டேன். அப்புறம் ஒன்று, ஹோம்லேண்டர் சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம வச்சுப்போம். என்ன நான் சொல்றது, ஆனா எனக்கு ஹோம்லேண்டர் பிடிக்கும்பா, இந்த பையன் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஸோ மக்களே நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் பவர் கிடைச்சா ஓகே நம்ம பார்க்கலாம், ஆனா அந்த பவர் வச்சு நீ இப்படி இல்லாமடா பண்ணுவீங்க அப்படின்னு இந்த சூப்பர் பவரையே வெறுக்க வச்ச படம் தான் இந்த படம். ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல இந்த படம். இந்த படத்தோட லாஸ்ட், இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கோளாறான படம்லாம் கொண்டு வர மாட்டேன். நெக்ஸ்ட் பயங்கரமான ஹாரர் மூவிஸ்லாம் போறேன் நான். இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுல, நான் போயிட்டு வரட்டா. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்க வீட்டுக்கு வரும், சாரி உங்க போனுக்கு வரும். இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுல, ஸோ நான் போயிட்டு வரட்டா. ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி.